அந்த பையனும் கடல் வந்து தப்பிக்க இங்கே போகிறான். கடலில் அவன் கப்பல் கம்முதிருச்சு. அவன் கடலில் ஸ்விம்மிங் பண்ணிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போகிறான். அந்த ஐலாண்டில் போய் செட்டில் ஆகிட்டான். போய் அங்கே அந்த கீழே அந்த ஒரு மீனோட முள்ளை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். இங்கே யாரும் மனுஷங்க இல்லைனா ஷார்க்கு கடிச்சு இதை போட்டுக்கணும்னு நினச்சான். ஆனால் அங்கே அது நடக்கலை. அதுக்கு பதிலாக அந்த மீன் முள்ளை வச்சு அவன் மீன் பிடிக்க ஆரம்பித்தான். அந்த மீன் முள்ளை வச்சு ஒரு பெரிய மீன் பிடிச்சான். அதை வச்சு அந்த மீனை நைட்டு உணவாக சாப்பிட்டான். அதனால அந்த மீனை சாப்பிட்டான். அடுத்துட்டு போய் வெளியே இங்கே போகலான்னு இருக்கிறான். ரொம்ப நாள் போகிறதுக்குன்னே அவன் ஐடியா வச்சிருக்கான். கேமராமேனை காட்டிட்டாங்க. இப்போ வாங்க நம்ம போகலாம். இங்கே நம்ம பழம் கடிச்சது, அது சாப்பிடலான்னு. அது ஆப்பிள் பழம் கடிச்சது. அதனால் அது சாப்பிட்டு அதோட மீதி பாகத்தை மட்டும் தூக்கி போட்டான். அதுவும் இல்லாமல் நான் தான் உங்களோட பேர் வைஸ். இங்கே அதுதான் கஸ்கா பழம். அந்த பழத்தை எல்லாருமே சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த பழம் சாப்பிட்றோங்க. நம்ம காயை காட்டினேன், அதனால் இப்போ பழத்தை எடுத்து காட்டினேன். இப்போ சாப்பிட்டேன். அப்படியே முழுங்கிட்டேன். நான் சாப்பிடல, கொஞ்சம் கடிச்சு முழுங்கிட்டேன். இன்னொன்று எடுத்து முழுங்கலான்னு சொல்லி ஒரு கடிச்சு முழுங்கலான்னு சொல்லிட்டு இன்னொன்று எடுத்து அப்படியே கடிச்சு முழுங்கிட்டேன். அடுத்து நான் குரங்கு மாதிரி தொங்கிட்டே போகிறேன். ஏன்னா அடுத்தது நம்ம கேமராவுக்கு ஒரு லைட்டாக அடிபட்டுருக்கு. அதுக்கு நம்ம கேமராமேனுக்கு அதுக்கு அந்த சரியான இந்த பூவை பண்ணணும். அதனால இப்போ அதுக்குள்ளே விட்றோம் பாருங்க. இந்த போட்டுடலாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் பூ எடுத்துன்னு வந்து போடலான்னு சொல்லி போடுறாங்க. இது நாட்டுக்கோழி. அதுவும் இல்லாமல் நம்ம இன்னொரு அதை எடுத்து ஓங்கி போடணும். அடுத்தது வந்து அந்த கஸ்கா மரத்தோடையே போடணும். அடுத்தது இப்போ